அலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷாய் துக்குடா. ஹைதராபாத்தில் எல்லாம் மிட்டாக செய்வாங்க, இனிப்பு. அது இனிப்பு பொருள் தான் இன்றைக்கி நம்ம ஒன்று செய்ய போகிறோம். 1/2 கப் சுகர் போடுறேன். இந்த கப்பாலேயே நான் 2 கப்பு தண்ணி போடுறேன். 2 கப் தண்ணி. சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்குவோம். இந்த தண்ணியிலேயே நான் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்ரு, 1 ஸ்பூன் ரோஸ் வாட்ரு ஊற்றுறேன். ஷாய் துக்குடாக்கு பால் வேணும். பால் நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். இதால் நான் 2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கொதி விட்டு வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் இருக்குது பாருங்கள். இது நான் வேக விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம சுகர் வேணுன்றாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த ஸ்வீட்னர் போடுறேன். இந்த பாருங்க, கண்டன்ஸ்டு மில்க் போடுறேன். இந்த பாருங்க, நான் 2 ஸ்பூன் போடுறேன். கண்டன்ஸ்டு மில்க் போட்டிருக்கிறேன். நீங்கள் சுகர் வேணுன்றாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது தான் வேணும்னு தேவையில்லை. அதில் பாதாமும் பிஸ்தா கொஞ்சோண்டு முந்திரி 3 போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா 5 இது தான். அதில் நான் 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் இது கட்டி ஆகட்டும். நான் பாலை கொஞ்சம் கொதிக்க விடணும். அதனால நான் இந்த அடுப்பில் வச்சுட்டேன். இந்த அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் கீ போட்டிருக்கேன். கீயில் வறுத்து எடுக்கணும் ப்ரெட்டு. நான் 6 ப்ரெட்டு ஓரம் கட் பண்ணி கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நெய் வேணாண்டா நீங்கள் எண்ணெயிலே செய்யலாம். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் போட்டிருக்கிறேன். பால் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. அது பொறுமையாக அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் அது கொஞ்சம் கட்டியாகும். கட்டியாக தான் அதில் போடணும். இந்த பாருங்க, நான் கட்டியாக வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு ஒரு சைடில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். நெய் சூடாகிடுச்சு. இது பாருங்க, நான் ப்ரெட்டை போட்டு கொஞ்சம் நெய் போட்டால் போதும். நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். நம்ம இனிப்பு செய்கிறதுனால நெய்யில் வறுத்தோண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குஷ்பு வாசனை நல்லா செம்மையாக வரும். அதனால நம்ம நெய்யில் வறுத்துக்கிட்டால் நல்லது. எண்ணெயிலையும் வறுக்கலாம், ஆனால் நெய் அவ்வளோ போகாது. அதனால நெய்யில் வறுத்தா நல்லது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இந்த கலரில் ஆனால் போதும். இந்த கலரில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே சைடில் வச்சுக்கோங்க. ஆனால் சீக்கிரமாக தீஞ்சிரும். திருப்பி விடுங்க. இந்த பாருங்க, அந்த சுகரில் நம்ம இதை இப்படி டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, அடுக்கிட்டேன். அடுக்கணுன்னா அதில் நம்ம பால் ஊற்றிடுவோம். இந்த பாருங்க, பால் எவ்வளோ கட்டியாக எடுத்து பாருங்க. பால் ஊற்றிக்கலாம். இது எல்லாம் கொஞ்சமாக இதில் இழுத்துரும். இது எல்லாம் ஃபுல் பாலும் அதில் இழுத்துரும். இது சூடு பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இல்லை. நான் சும்மா வாசனைக்கு கொஞ்சம் போட்டேன். அதனால நம்ம இது நுணுக்கி வச்சுருந்தோம்ல, பாதாம் பிஸ்தா எல்லாம், அதை கொஞ்சம் மேலே கொஞ்சம் போட்டு ஷாய்த்து கூட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.